இயேசு கிறிஸ்து நாமத்தின் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனத்தை தியானிப்போம். தேவன் இல்லை என்று மதிகேட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டுப்போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாயிலும் இல்லை. இங்க பார்க்கிறோம், நன்மை செய்ய நம்ம அறிந்திருக்கும் போது கூட நம்ம நன்மை செய்யாமல் இருக்கிறோமா? இங்க பார்க்கிறோம், வேதத்துல நன்மை செய்யவும் ஒருவனாயிலும் இல்லை என்று. நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம இருக்கிறோம்? ஒருவேளை அவங்களுக்கு நம்ம நன்மையை செய்ய முடியும், நல்லது செய்ய முடியும் இருக்கும்போது அந்த நல்ல காரியங்களை நல்ல விதத்துக்கு நம்ம செயல்கிறோமா? இல்ல நம்மளுக்கு அறிந்தும் அறியாத போல் நம்ம காணப்படுறோமா? அப்படி இல்லாதபடி ஒருவனுடைய வாழ்க்கையில் நம்ம கை தூக்கி விடும்போது கூட அவர்கள் அந்த நன்றி கடனோடு காணப்படுவாங்க. ஒரு சில பேரை பாத்தீங்கன்னா கஷ்டங்கள் பாரங்கள் அழுத்தும் போது கூட அவங்களுக்கு யாரும் உதவி செய்யாமல் இருக்கும்போது கூட கடவுள் இல்லையா என்று சொல்லி அங்கலாய்க்கிற தன்மையில் காணப்படுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிறைய பேரை நம்ம பாக்குறோம். அப்படி வேதம் கூறுகிறது, நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்வதற்கு அறிந்திருந்தும் நம்ம அந்த நன்மை செய்யாமல் இருக்கிறோமா? ஒருவேளை நல்ல சமரியன் போல் நன்மை செய்கிறோமா? இல்ல அப்படியே விட்டு விட்டு போகிறோமா? எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நம்ம தேவனுக்காக நன்மை செய்து பழக வேண்டும். வேதம் அப்படித்தான் கூறுகிறது, நன்மை செய்வன் ஒருவனும் இல்லை. நம்ம திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று வேதம் கூறுவது போல் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்வதற்கு நம்ம நன்மை செய்து பழக வேண்டும். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவனுடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணினீர்கள். சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். சில பேரை பாக்குறோம், இவனுடைய ஆலோசனையை நான் கேட்கணுமா, அவனுடைய ஆலோசனையை நான் கேட்கணுமா, அவனுடைய ஆலோசனையை நான் கேட்டு செயல்படணுமா அப்படின்னு சொல்லி. ஏனென்றால் அவங்க சிறுமைப்பட்டிருக்கும் போது அந்த ஆலோசனையை கூட ஏற்றுக்கொள்ளாத தன்மையில் இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட நம்ம சூழ்நிலையில இருக்கிறோம்? அவனுடைய ஆலோசனையை கூட அலட்சியம் பண்ணுகிறோம்ல. நம்ம ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளாட்டி கூட பரவாயில்ல, ஆனா அந்த ஆலோசனையை நம்ம அலட்சியம் பண்ணாமல் இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கையிலும் பவுலும் சீலாவும் போன்ற சிறைச்சாலை அனுபவத்தை அனுபவித்து காணப்பட்டீங்களா? ஒரு குறிப்பிட்ட காரியங்களில் இந்த காரியத்திலிருந்து நான் சிறைச்சாலை அனுபவத்தை போன்று காணப்படுறேன், என்னுடைய சூழ்நிலையை யாரு மீட்டுக் கொள்ளுவார் அப்படின்னு சொல்லி அங்கலாய்த்து காணப்படுறீங்களா? கர்த்தர் அந்த சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை தேவன் உண்டாக்குவார். அது மாத்திரமல்ல, எந்த சிறையிருப்பில் நீங்கள் இருந்தாலும் அந்த சிறையிருப்பிலிருந்து தேவன் உங்களை மீட்டுக் கொள்ள வல்லவர். அந்த சிறையிருப்பில அப்படியே விட்டு விடுவாரோ அப்படின்ட்டு நினைக்காமல் உங்களுடைய வாழ்க்கையில் தேவனை நீங்க மகிமைப்படுத்தி பாடும்போது, எப்படி பவுலும் சீலாவும் மகிமைப்படுத்தி பாடினார்களோ அதே போல் பாடும்போது தேவன் உங்கள் சிறையிருப்பை மாற்றி உங்களுக்கு ஆனந்த களிப்பை சந்தோஷத்தை உண்டாக்குவார். உங்களுடைய வாழ்க்கையில் தேவனை மாத்திரம் உறுதியை பிடித்து யாரையும் அலட்சியம் பண்ணாமல் செயல்படுங்க. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருடைய சிறையிருப்பின் அனுபவத்தை மாற்றி எந்தெந்த காரியத்தில் சிறையிருப்பு போன்று காணப்படுகிறார்களோ அந்த காரியத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக கடந்து சென்று ஒவ்வொருத்தருக்கும் மகிழ்ச்சியை உண்டாக்கும்படியாக செபிக்கிறேன். துதிகன மகிமை உமக்கே செத்ரஞ்சின் நல்ல பிதாவே, ஆமென்.